மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி சோக்கர் டைப்பில் இருக்கிற நெக்லஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே வந்துட்டு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜுவல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. தென் ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்மளோட கழுத்து சைஸ் அளவை நம்ம அளந்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு பிளேட் எடுத்திருக்கேன். குட்டி குழந்தைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா குட்டி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேப்பரில் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முக்கால் அளவுக்கு நான் ரவுண்டு ட்ரா பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து 1.5 இல்லைனா 1 சென்டிமீட்டர் இல்லைன்னா 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நெக்லஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்துக்கோங்க. நான் 1.5 சென்டிமீட்டர் தான் அளந்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்படி 1.5 சென்டிமீட்டர் அளந்து இந்த மாதிரி டாட் வச்சுட்டே வரேன். இதே மாதிரியே இந்த ஃபுல் ரவுண்டுமே நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே டாட் வச்சுட்டேன்னா இந்த டாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ நான் உள்ளுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இந்த 2 இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்போது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த கட் பண்ணினதை உங்களோட கழுத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு நெக்லஸ் கரெக்டாக இருக்கா, அளவு கரெக்டாக இருக்கா கழுத்துக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா வேறு ஒரு தட்டு இல்லை வேறு ஒரு பவுல் எடுத்து மறுபடியுமே இதே மாதிரி அளந்து பாருங்கள். ஓகேங்களா? கரெக்ட் சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஷீட். இது நம்ம ஷர்ட்லாம் தைப்பாங்க இல்லையா டெய்லர் கடையில், அங்கே காலரில் வச்சு தைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெய்லர் கடை நமக்கு தெரியும் இல்லையா, அந்த டெய்லர் கடையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தருவாங்க. அந்த கேன்வாஸ் ஷீட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேப்பரை வச்சு நான் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வச்சு ட்ரா பண்ணினேன் இல்லையா, அதே மாதிரி ட்ரா பண்ணி அந்த கேன்வாஸ் ஷீட்டுமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபின் தேவைப்படும். நம்ம தோடு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐபின் தான். தென் இந்த கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு வலுவலுன்னு இருக்கும் அண்ட் இன்னொரு சைடு சொர சொரன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த வலுவலுன்னு இருக்கிற சைடுக்கு மேலே தான் இந்த ஐபினை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். தென் இன்னும் கொஞ்சம் கேன்வாஸ் ஷீட் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐபின்க்கு மேலே இப்படி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பேஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சைடுமே அந்த ஐபினை வச்சுக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கேன்வாஸ் ஷீட் கட் பண்ணி அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெண்டுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் தான் 2 சைடுமே அடிச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட்டு இல்லை கோல்டு கலர் இல்லை அப்படின்னா எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் போஸ்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே கலர் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லாவே காஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சொர சொரன்னு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் தான் நம்ம இப்போ அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிக்க போகிறோம். சரிங்களா? நான் ரெட் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயினை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அந்த செயினோட அந்த நெக்லஸோட உள்புறத்தில் இருந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது டூத் பிக்கோ பென்சிலோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு வரும். இப்போது ஃபுல்லாகவே நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், தென் ரெட் கலர் ஸ்டோன் செயின், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் ஒட்டிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்மளோட குட்டீஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே வாசிச்சிடலாமா? மேனகா தேவி, லேகா மகி, காயத்ரி, நிரஞ்சனா, அஸ்வினி, தாஜ், ஸ்வேதிகா, தனிஷ்கா, சஹானா, சகித்யா, ராகவி, ஹிட்சி, ஸ்மிருதி, ரெங்கநாயகி, கிருஷ்ணகுமாரி, அக்ஷயா, மிதுலா லால்குடி, சத்யபிரியா, லனிஷா, தர்ஷினி, ஆஷா ஃபாத்திமா, சூரிய தர்ஷினி, ஸ்ரீஹரி, வைஷ்ணவி, ஸ்ரீனி, ஷாஹில், மீனாட்சி, ஸ்ரீ, ஜனனி, பிரதிமா, பூர்ணிதா, தரணி, காவ்யா, ஷரிகா, ஷாலின், கீர்த்தனா, ஜீவஸ்ரீ, ரித்திகா, தீக்ஷா, மகாலட்சுமி, ரிதன்யா, சுபஸ்ரீ, ஸ்வாதி, திஷிதா, முத்துலக்ஷ்மி, ரிதப்பிரியா. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வரிசையாக வந்துட்டு அடுக்கி இந்த மாதிரி 5 வரிசைக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ரொம்பவே வந்துட்டு பீஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஜெய்ஷா ஹனின், யாமினி, யோகேஷ், சஞ்சனா, ஷயானா, குலன்சாய், ராஜராஜேஸ்வரி, அக்ஷிதா, கனிஷ்கா, யனுஷ்கா, தனிஷ்கா, சிவதர்ஷினி, பிரித்திக் லோஷனி, வர்ஷா, ஸ்ரீநிதி, அபர்ணா, உங்கள் எல்லாத்துக்குமே ஹாய் குட்டீஸ். மிச்ச குட்டீஸோட நேம் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேங்களா. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் கோன் ஷேப்பில் நான் ஸ்டோன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேங்க. அந்த ஸ்டோனை இந்த இடத்துல வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல அந்த ஸ்டோன் வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெளியில் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த கேன்வாஸ் ஷீட்டை வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டோனை வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்டோன் வந்துட்டு வெளியில் எக்ஸ்ட்ரா தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அப்படி தான் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் கொஞ்சம் ரியலாக இருக்கும். கேன்வாஸ் ஷீட்டில் தான் நம்ம ஒட்டியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. இப்போது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ரெட் கலர் ஸ்டோன் நான் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ மிச்ச குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிடலாமா. சஷ்டிகா, மகா, நந்திகா, லாவண்யா, லோகலக்ஷ்மி, சமீனா, ஸ்ரீவர்ஷா, பூஜா, பிளஸி, தேன்மொழி, பிரதீக்ஷா, அருள், அபிநாத், மதுமிதா, சீமா, ஷஹிதா, ஷெரின் ஃபாத்திமா, காவ்யா, மதிவிகா, சுஷ்மிதா, சுமித்ரா, லாவண்யா, அபிநயா, ஹரிதா, ரித்திகா, முகிந்தா, விஜயாஸ்ரீ, ஷாமினி, ஜீவப்ரியா, ஆஃபியா, ரித்திகா, அப்பு, ஷோபிகா, ஷம்யா, கிரிஷ் குட்டி, மிருதுலா, நந்திதா, உங்கள் எல்லாத்துக்குமே ஹாய் குட்டீஸ். இப்போ பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி மாட்டுறதுக்கு வந்துட்டு அந்த செயின்லாம் வந்துட்டு வைக்கணும் இல்லையா, அதுக்கு நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி 2 வளையம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வளையத்தை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வளையத்தை ஒரு ஐப்பின்ல இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. தென் இந்த மாதிரி செயின் வந்துட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி செயின் வந்து கேட்டு பாருங்கள், ஓகேங்களா. இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கயிறு டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கயிறு டைப்பில் கூட நீங்கள் வந்துட்டு இதுக்கு பின்னாடி மாட்டி விட்டுக்கலாம். அந்த செயினை வந்துட்டு இந்த வளையத்தில் நான் இந்த மாதிரி மாட்டிட்டு டைட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடுக்கு இன்னொரு வளையம் எடுத்துக்கிறேன். அந்த வளையத்தை ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அண்ட் அந்த இன்னொரு சைடில் இருக்கிற ஐப்பின்ல ஃபர்ஸ்ட் அந்த வளையத்தை மாட்டி விட்டுக்கிறேன். மாட்டி விட்டுட்டு அண்ட் அந்த செயின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கி இருக்கிற மாதிரி செயின் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி செயின்லேயே கொக்கி இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா நார்மலாக எஸ் கொக்கிலாம் இருக்கும் இல்லையா, அந்த எஸ் கொக்கி கூட இந்த இடத்துல நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி விட்டுட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே வந்துட்டு செயின் மாட்டிட்டேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா. ரொம்ப சூப்பர்பாக ஒரு க்யூட்டான நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வியர் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது. ரொம்ப நாளைக்கு வந்துட்டு வருங்க. இது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் கேன்வாஸ் ஷீட்டில் செஞ்சுருக்கறனால நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம மடக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். மதுமிதா, ஹனியா சஃப்ரின், சமரா ஐரின், நாகமுத்து ஹாசினி, சுப்பிரமணியன் தனு, புவிஷா, நேஹா, தர்ஷினி, காவ்யா, வர்ஷினி, ஹர்ஷா, காவ்யஸ்ரீ, ஆஷிகா, அர்ச்சனா, சிவஸ்ரீ, ரம்யா, யாழினி, பிரஷிதா, சயி, சுரேஷ் பாபு, ஸ்ரீ பிரினிகா, நிஷாந்தினி, ஜினோ ஸ்டெஃபின், வைஷ்ணவி, மோனிஷ், மோகனப்பிரியா, ஸ்ரீனிஷா, மெனிதா, கீர்த்தனா, தீக்ஷா, இன்சாலிட்டா, த்ரிஷா மேனன், ஜனனி, ஐஸ்வர்யா, அலமேலு, ரினோஷா, பவித்ரா, ஜெய் விஷ்ணு, சுனேனா, நிகிலா, ஷைனி, பானுப்ரியா, நர்மதா, ஸ்ரீஜா, அக்ஷிதா, அபிநயா, மிதிலா, ரேணுகா தேவி, அஞ்சனா, ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீஜா, லத்திகா, ஹரிஷ்மிதா, யாசஸ்வினி, ஷரணிகா, ஸ்ரீலேகா, ஷிர்லி ட்ரினிதா, ஸ்ரீமதி, ஸ்ரீநதி, பிரீத்திகா, திவ்யா, ஹமிதா, ஹபிபா, மது பிரத்திகா, ஹேமனிகா, சாதனா, மது பிரத்திகா, ஹேமனிகா, அழகு, சாதனா, ரித்திகா, காயத்ரி, ஹாசினி, தர்ஷிகா, விதரா, சாய் ஹரிலக்ஷ்மி, சாய் ஸ்வர்ணலக்ஷ்மி, ஸ்ரீமதி, ஷர்மி, அனிஷ், ஹனன், பவதாரணி, சஞ்சனா, உங்கள் எல்லாத்துக்குமே ஹாய் குட்டீஸ். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.